சார், இன்றைய வெள்ளி விலையை கேட்கும்போது ரொம்ப கோல்டை விட பயங்கர ரேட்ல இருக்கு சார். எப்படி சார் இருக்கு? இந்த இந்த ரேட்டுக்கான காரணம் என்ன சார்? அதாவது முதல்ல முதல் முறையாக அதிகமான உச்சமான ஒரு விலை இந்த விலை அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார். சர்வதேச அளவில் இதனுடைய தேவை மற்றும் முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இதன் மீது முதலீடு செய்தால் பெரிய அளவில் லாபத்தை ஈட்டு தரும் என்ற ஒரு இரண்டாவது காரணம். மூன்றாவதாக வெள்ளியினுடைய நகைகள் பிரபலமாகி கொண்டு வருகின்றன. இது போன்ற காரணங்கள் உலக அளவில் வெள்ளுடைய தேவை அதிகரித்துக் கொண்டு வருகிறது. இதன் காரணமாக அதனுடைய விலை உயர்ந்து வருகிறது. அதாவது முன்பெல்லாம் 80% அதாவது தொழில்துறைக்கு ஒரு மூலப்பொருளாக இருந்த வெள்ளி இப்போ 85% அதனுடைய தேவை அதிகரித்துள்ளது. இது போன்ற காரணங்கள் வரும் காலங்களில் இன்னும் அதனுடைய தேவை அதிகரித்துக் கொண்டு வரும். அதாவது லித்தியம் பேட்டரி மற்றும் ஏரோநாட்டிக்கல் விமான சேவைகளுக்கான கனெக்டர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருமளவில் வெள்ளுடைய தேவை அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது. இன்னும் மேலுமாக சோலார் பேனல்ல பெரிய அளவுடைய வெள்ளினுடைய தேவை அதிகரித்து கொண்டு வருகிறது. இது போன்ற பல காரணங்கள் வெள்ளினுடைய விலை உயர்வதற்கு ஒரு முக்கிய காரணமாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் முதலீட்டாளர்களுக்கு பெரிய லாபத்தை தரக்கூடிய ஒரு பொருளாக, தங்கத்தை விடவும் அதிகமாக லாபம் தரக்கூடிய ஒரு பொருளாக வெள்ளி சர்வதேச அளவில் மாறியுள்ளதால் அதன் மீது முதலீடுகள் அதிகரித்துக் கொண்டு அதனுடைய தேவை அதிகரித்துக் கொண்டு அதனுடைய விலையும் உயர்ந்து கொண்டு வருகிறது. சார், இப்ப வரும் காலங்கள்ல ஃபியூச்சர்ல கோல்டை விட சில்வர் டஃப் கொடுக்குற ரேட்டுக்கு போயிருமா? கோல்டுல இருந்து மக்கள் சில்வருக்கு போகலாங்கிற ஒரு தாட் வருமா? இல்ல எப்பவுமே ஆல் டைம் ஃபேவரே கோல்டு தான்ங்கிற ஒரு நிலை வருமா சார்? அதாவது இப்பொழுதே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பெரும்பாலான முதலீட்டாளருடைய பார்வையில் வெள்ளியினுடைய பார்வை விழுந்துள்ளது. வெள்ளியின் மீது ஒரு ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. அதன் மீது முதலீடு செய்தால் பெரிய அளவில், அதாவது தங்கத்தின் மீது முதலீடு செய்வதை விட வெள்ளியின் மீது முதலீடுகள் பெரிய அளவில் லாபத்தை தருகின்ற ஒரு காரணத்தினால் வெள்ளியினுடைய தேவைகள் அதிகரித்துக் கொண்டு வருகின்றன. அதனால்தான் வெள்ளியினுடைய விலை உயர்ந்து கொண்டு வருகிறது. சார், இப்ப இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் அப்படின்னா என்னவா சார் இருக்கும்? இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல இந்த டைமுக்கு. வெள்ளியின் மீது இப்பொழுது கூட முதலீடு செய்வது என்பது பெரிய அளவில் லாபத்தை தரும். அதாவது எந்த ஒரு முதலீடுகளும் நீண்ட கால முதலீடுகளாக இருக்க வேண்டும். இன்று முதலீடு செய்து 3 மாதத்தில் எனக்கு லாபம் வருமா வராதா என்று கேட்டால் நிச்சயமாக அது முதலீடு செய்வது தவிர்ப்பது நல்லது. நீண்ட கால முதலீடுக்கு வெள்ளி உகந்தது. அதாவது நீண்ட கால முதலீடு மினிமம் குறைந்தபட்சம் 1 வருடம் முதல் 5 வருடங்கள் வரை அதன் மீது முதலீடு செய்வது என்பது பெரிய அளவில் ஒரு லாபத்தை தரும். முதலீடு செய்து உடனடியாக லாபம் வேண்டும் என்று பார்ப்பதனால் வெள்ளியின் மீதோ தங்கத்தின் மீதும் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது.